பழைய காலத்தில் பான்ஷியான் என்ற இளைஞன் இருந்தான். அவன் குங்ஃபூ கற்று தன் ஊரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை கொண்டான். அதற்காக அவர் சவோலின் மடம் என்ற புகழ்பெற்ற இடத்துக்கு சென்றான். ஆனால் ஆசான் அவனை உடனே கலை கற்பிக்கவில்லை. அவனை ஒரு சிறிய வேலையில் வைத்தார், தினமும் கற்களை எடுத்து தண்ணீரில் தலை கழுவும் வேலை. பான்ஷியான் குழப்பமடைந்தான். இது குங்ஃபூ பயிற்சியா என்று அவன் எண்ணினான். ஆனால் அவன் எதையும் கேட்காமல் பொறுமையாக தினமும் அதையே செய்தான். நாட்கள் கடந்து அவனின் உடல் பலமாக, கைகள் உறுதியானதாக ஆனது. ஒரு நாள் அவன் தலையை கழுவி பார்த்தான், தலையில் மஞ்சள் நிறம் மாறியிருந்தது. அப்போ ஆசான் சிரித்துக்கொண்டு, இப்போது உன் மனமும் சுத்தமானது, உடலும் தயார் என்றார். அந்த நாளிலிருந்து பான்ஷியான் உண்மையான குங்ஃபூ பயிற்சி ஆரம்பித்தான். அவன் 36 விதமான கலைகளை கற்றான். தாவுதல், கைகள், கால், கம்பு, கல், தண்ணீர் எல்லாமே கற்றான். பல முறை அவன் தோல்வியடைந்தான், ஆனால் ஒருமுறையும் நம்பிக்கை இழக்கவில்லை. ஒரு நாள் பயிற்சி முடித்து ஊருக்கு திரும்பினான். ஆனால் அவன் ஊர் பெரிய பிரச்சனையில் இருந்தது. தீய தொழிலாளர் கருப்பு நாயகன் ஊர் மக்களை அடித்து விரட்டிவிட்டான். பான்ஷியான் வந்ததும் எல்லோரும் கேட்டார்கள், நீ குங்ஃபூ கற்றாயா? அவன் தாழ்மையுடன், இல்லை, நான் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றான். அப்போ ஒரு மனிதன் அவனை கேலி செய்தான். அவன் கோபத்தில் அவனை தூக்கி எறிந்தான், தூரம் வரை பறந்து விழுந்தான். அந்த நேரத்தில் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் உண்மையிலேயே குங்ஃபூ வீரன். பின் பான்ஷியான் தனது கலைகளால் அந்த தீய தொழிலாளியை எதிர்த்து போராடினான். அவன் சவோல